மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 15 மாலை 6 மணி முதல் சத்குருவுடன் நேரலையில் இணைந்திருங்கள். நீ வாங்கிட்டு போ பாலகா, அவசரப்படாத. கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துக்க பாலகா. எப்போ வரும்? என் பொண்ணு கையில இருந்து பணம் எப்ப நீ வாங்குறியோ அப்ப உன் கைக்கு வந்து சேரும். நடிப்பு அரக்கன் என தனக்குத்தானே பட்டம் சூட்டிக்கொண்டு எல்லை தாண்டி பயங்கரமாக டார்ச்சர் செய்யும் வாட்டர்மெலன் ஸ்டார் ஃபேமிலிஸே என பேசி பணம் பறிக்கும் ஃப்ராட் சிறுவன் வரிசையில் தற்போது புதியதாக ட்ரெண்டிங் வண்டியில் வாலண்டியராக ஏறியிருப்பவர் பாலகா ஆத்தா வந்திருக்கேன் பாலகா என கூறி நடிப்பு அரக்கி என பெயர் வாங்க துடித்துக் கொண்டிருக்கும் லோன் ஆத்தா. அம்மா இப்பவும் சொல்லற நான் உனக்கு குடுக்கறேன். குடுக்கறனா யாரு எப்ப குடுக்கறது? பொண்ணுகிட்ட இப்போதைக்கு கொடுக்க முடியல. ஆத்தா இன்னைக்கு நான் கொடுத்துட்டேன், நாளைக்கு உனக்கு கொடுப்பா. அதாவது கடனை வசூலிக்க வந்த பினான்ஸ் ஊழியரிடம், பாலகா காசுதான பாலகா, அம்மா இப்பவும் சொல்லுறேன் உனக்கு கொடுக்கறேன், அது வரைக்கும் அவசரப்படாத பாலகா என அந்த பெண் சாமி வந்தது போல கொஞ்சம் கூட சிரிக்காமல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த வீடியோ இணையத்தில் பரவி சின்னஞ்சிறு குழந்தைகளை கூட ஐஸ்கிரீம் வாங்கி கொடு பாலகா என்று ரீல்ஸ் வெளியிடும் அளவுக்கு ட்ரெண்டிங்காக ஆரம்பித்தது. என் பொண்ணு கையில இருந்து பணம் எப்ப நீ வாங்குறியோ அப்ப உன் கைக்கு வந்து சேரும். இதுக்கு ஒரு பதிலா? இதனைத் தொடர்ந்து அவனுக்கு பணம் கொடுக்கிறேன்னு சொன்ன வாக்கு உண்மை பாலகா, இப்படி வாங்கி இப்படி கொடுத்துட்டேன் அந்த பிள்ளை கிட்ட என கடனை திருப்பி கொடுத்து விட்டதாக விளக்க வீடியோவில் கூறியிருந்தார். மேலும் இங்கு யார் வேஷம் போடுறாங்களோ ஆத்தா அடிக்க போறாங்க, சவப்பெட்டியில் படுக்க போறாங்க, அது புரியாம பேசிட்டு இருக்காங்களா? பேசட்டும், யார வச்சு யாரு விளையாடுறாங்கன்னு அப்ப புரியும் பாலகா என ஆக்ரோஷமானவர் என் திரிசூலத்திற்கு ஆளாக போகிறான், பலியே அவன்தான் என விளக்க வீடியோவை மிரட்டல் வீடியோவாகவும் வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் யூடியூபர்கள் அவரை வீடியோ எடுத்து ரோஸ்ட் செய்ய புற்றீசலாய் புறப்பட்டிருக்கிறார்கள். இதை அறியாத லோன் ஆத்தாவோ வாட்டர்மெலன் ஸ்டார் போலவே தன்னை சீரியஸாக நினைத்து கொண்டு யூடியூப் வீடியோக்களில் பேச பேச அவரது வார்த்தைகள் இன்னும் இணையத்தில் காமெடியாக வைரலாக ஆரம்பித்துள்ளது. தனது பெயரை செல்வி என அறிமுகப்படுத்திக் கொண்ட இந்த பெண்ணிடம் யூடியூபர்கள் அதென்ன பாலகா என விளக்கம் கேட்க சிரித்தபடி கேஷுவலாக பேசிக் கொண்டிருந்த செல்விக்குள் திடீரென ஆத்தா உள்ளுக்குள் வந்து விட்டதை போல மாறி கைகளை ஒரு மாதிரி செய்து கண்களை மூடிவிட்டு, நான் படைச்ச பிள்ளை, எல்லோருக்கும் எனக்கு பிள்ளைதான் அப்பனே, பெரியவளாயிருந்தாலும் சரி சின்ன குழந்தையாயிருந்தாலும் சரி எனக்கு குழந்தைதான். இந்த தாயி நான் ஆரம்பத்துல சொன்னேன், ஒரு 90 வயசு பிள்ளைய வாடா போடான்னு சொன்னேன், நீ என்னடி ஆத்தா ஒரு மரியாதை இல்ல, ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு என்றவரிடம் ஆத்தா என்ன இங்கிலீஷ்லாம் பேசுது என யூடியூபர்கள் கேட்க, எத்தனை மொழி உனக்கு பேசணும், கற்றுக் கொடுத்தவ ஆத்தா, கற்பிக்க சொன்னது நான் என்றதும், எங்க கொஞ்சம் சைனீஸ்ல பேசி காட்டுங்க என்றதும் மீண்டும் சாமி வந்தது போல சமாளிக்க ஆரம்பிக்கிறார். கொஞ்ச நேரம் பேசிவிட்டு பிறகு, சரி நான் விட்டுடட்டுமா, நான் ஜம்முன்னு அங்க உட்கார்ந்துக்கிறேன், தோ அங்க போய் உட்கார்ந்துக்கிறேன், என் பிள்ளை மட்டும் உனக்கு தரிசனம் தருவா, ஆத்தா அங்க உட்கார்ந்து வேடிக்கை பாப்பா, நீ கேட்கிற கேள்விக்கு அடிக்கடி அம்மா வருவேன், என் பிள்ளைய மட்டும் பார்த்துக்கோ என கூறிவிட்டு குழந்தைகள் மயக்கம் போட்டு விழுந்து விளையாட்டாக நடிக்குமே அதை போலவே மயக்கம் போட்டு சுவற்றில் சாய்ந்து கொள்கிறார். சில நிமிடங்களிலேயே சரியானது போல மீண்டும் பேசத் தொடங்குகிறார். ஒரு டைம் 2 டைம் சாமி வரலாம், 100 டைம் வருதே என அவரிடம் கிண்டலாக கேள்வி எழுப்பப்பட, அவங்க பிடிச்சுக்கிட்டாங்கன்னா அப்படித்தான் என சிரிப்பு வருவதை அவரே அடக்கிக் கொள்வது போல கூறியுள்ளார்.
அப்போ இதெல்லாம் நடிப்பு இல்லீங்களா என கேட்க, நடிப்பா? எங்க இருக்கு நடிப்பு? நான் எதுக்கு நடிக்கணும் என கேஷுவலாக கூறும் போது, எப்பா இது உலகமகா நடிப்புடா சாமி என கமெண்ட் இட்டு வருகிறார்கள். கொலை, கொள்ளை, பாலியல் வன்புணர்வு செய்யறாங்க, அப்பெல்லாம் வராத சாமி இப்ப ஏன் வருது என கேட்க, மீண்டும் சாமி வந்தது போல மாறி, அந்த காலத்துல இந்த மாதிரி இல்லையே பாலகா என்கிறார். காலங்காலமா நடந்துகிட்டு தானே இருக்கு என கேட்கப்பட உஷாராகி, அதையெல்லாம் தட்டி கேட்கத்தான் ஆத்தா வந்திருக்கேன், இப்போதான் ஆரம்பிச்சிருக்கேன், அடி எடுத்து வச்சிருக்கேன் பாலகா, முடிவு போக போக தெரியும் என ஆக்ரோஷமாக கூறியவரிடம், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவனோட லவ் பிரியணும், என்ன பண்றது என தமாஷாக கேட்க, கமிட்டானா ஆகிட்டு போறான், விதி விளையாடி விட்டது, திருமணத்தை நடத்த போறேன் என்று சீரியஸாக சொல்ல, திருமணம் நடக்க போகுதா ஆத்தா? எனக்கு ஒரு டவுட், அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு என்று யூடியூபர்கள் சிரித்தபடி சொல்ல, அது என்ன பண்றது, தலையெழுத்துப்படி 2 கல்யாணம் அவனுக்கு, அந்த பிரம்மன் அன்னைக்கு எழுதிட்டானே, அப்போ அதன்படி நடத்தித்தானே ஆகணும் என சமாளித்துள்ளார். ஆடுகளம் படத்தில் பேட்டைக்காரன் கதாபாத்திரம் தனுஷை பார்த்து, இந்த பையனுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை என்று கூறும் டயலாக் போல பிரம்மன் கூறுவது போல ரோஸ்ட் செய்திருக்கிறார்கள். February 14 லவ்வர்ஸ் டே அன்னைக்கு இந்த லவ்வர்ஸ் தொல்லை தாங்க முடியல. யாரெல்லாம் February 14 வெளியில போறாங்களோ அவங்க எல்லாம் வீட்டுல மாட்டிக்கணும், அதுக்கு ஏதாவது அருள் விடுங்க ஆத்தா என சொல்ல, அதுக்குத்தான் பாலகா நானும் வந்திருக்கேன், எதுக்குன்னு கேள, செய்யற திருட்டுத்தனத்தை காட்டி கொடுக்க போறேன். தீட்டுங்கிற விஷயம் 3 விஷயம்தான், பிறப்புங்கிற தீட்டு, இறப்புங்கிற தீட்டு, காதல்ங்கிற தீட்டு. அந்த காதல் தீட்டுத்தான் உலகம் முழுக்க சுற்றிக்கிட்டு வருது என முறுக்கு கம்பி போல் உடம்பை முறுக்கி ஆய் ஊய் என கத்துகிறார். இந்த காதல் தீட்டை எப்படி பொசுக்க போகிறேன் பாரு என்று எழுந்து ஆவேசமாகிறார். ஒவ்வொரு பிள்ளையும் தீட்டால சுத்திக்கிட்டு இருக்காங்க, அந்த தீட்டை சுத்தப்படுத்தத்தான் வந்திருக்கேன் என்று கூற, 2026 சிஎம் யாரு என கேட்டபோது, நான் தான் சிஎம் ஆக போறேன் என உஷாராகி அசர வைத்திருக்கிறார். ஜனநாயகன் படம் எப்போ ரிலீஸ், அதற்கு அருள் தர முடியுமா என காமெடியாக கேட்ட கேள்விக்கு தர முடியாது என சமாளித்துள்ளார். இப்படி பல்வேறு காமெடி கேள்விகளுக்கு சீரியஸான பதிலை கொடுத்து அம்பலப்பட்டு போன ஆத்தாவின் வீடியோ வைரலாகி வருகிறது. லோன் ஆத்தாவின் அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னும் என்னவெல்லாம் வரப்போகிறதோ என ரோஸ்டர்கள் வெறித்தனமாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் கோமாளித்தனம் செய்து எப்படியாவது ட்ரெண்ட் ஆகி விடலாம் என இவர்களைப் போல பலரும் கிளம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதனை யூடியூபர்கள் ஊக்கப்படுத்த வேண்டாம் எனவும் இணையதளவாசிகள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். நான் எடுத்த சொன்ன வீடியோவை இப்ப நீயே அனுப்பிச்சு விடு, ஆத்தா இங்க தான் இருக்கேன், இந்த வீட்டுல இந்த தாய் கூட தான் இருக்கிறேன். மேலும் கடனை திருப்பித் தர முடியாத ஏழை பெண் என்பதால் இப்படி அவரை பற்றி வீடியோ வெளியிட்டு அவமானப்படுத்துவீர்களா என அந்த பெண்ணுக்காக ஆரம்பத்தில் முட்டு கொடுத்தவர்கள் கூட தற்போது அவரது அடுத்தடுத்த வீடியோக்களை பார்த்து, கந்தசாமி படத்தில் வடிவேலுவை பார்த்து பிரபு கூறுவது போல, இது உண்மையிலேயே காமெடி பீஸ் தான் போல என தலையில் அடித்துக் கொள்கிறார்கள். மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு February 15 மாலை 6 மணி முதல் சத்குருவுடன் நேரலையில் இணைந்திருங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.